ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 5வது நாள் கந்த சஷ்டி விரதம் எப்படி போகுதுன்ட்டு பார்க்கலாமா? இன்றைக்கும் 4:30 மணிக்கே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 4:30 மணிக்கே ஏஞ்சி ஃபஸ்ட்டு வந்து குளிச்சுடுவேன். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கெல்லாம் வந்து பூ வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சிட்ருக்கேன். வச்சுட்டு அப்படியே இன்றைக்கி வந்து 5 விளக்கு வந்து ஏற்றணும். அதனால் 5 விளக்கையும் கோலத்தில் வந்து வச்சுட்டு நான் வந்து விளக்கு வந்து ஏற்றிட்டு அப்படியே சாமிக்கு வந்து படையல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 6:45 கிட்ட தான் ஆகுது. கரெக்டாக வந்து 6:00 படைச்சணுன்னு தான் தினைக்கும் வந்து ரெடி பண்ணி வந்து படைச்சிட்ருக்கேன். அப்படியே படைச்சிட்டு சாமி வந்து கும்பிட்டுட்டு எப்பயும் போல் கொஞ்ச நேரம் வந்து சாமி பாட்டு வந்து கேட்டுட்ருப்பேன். ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட சாமி பாட்டு, முருகர் பாட்டு வந்து கேட்டுட்ருப்பேன். இன்றைக்கி வந்து சண்டேங்கிறதால பசங்க 2 பேருக்குமே ஸ்கூல் லீவ் தான். பாப்பாவுக்கு மட்டும் டியூஷன் இருந்துச்சா, அதனால் காலைல பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து பாப்பாவை டியூஷனுக்கு அனுப்பிட்டு தம்பியை வந்து அழைச்சிட்டு அப்படியே நடராஜர் கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி சண்டேங்கிறதால நல்ல கோயில் வந்து கூட்டமாக இருந்துச்சு. கோயிலில் பார்த்தீங்கன்னா முருகருக்கு வந்து அபிஷேகம் வந்து பண்ணிவிட்டு தீவார்த்தனை காப்பாங்கன்னு எல்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சூட காமிச்சோன்னே பார்த்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு போனோம். இன்றைக்கி தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. ஏன்னா இத்தனை நாள் போனோம் கோயிலுக்கு, சும்மா அப்படியே சாமி கும்பிட்டுட்டு 90 ரூபா வாங்கி வச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி தான் தீவார்த்தனைலாம் காமிச்சு அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து கந்த சஷ்டியே இன்றைக்கி தான் நிறைவாக இருந்த மாதிரி வந்து இருந்துச்சு. அப்புறம் கோயிலில் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வந்து உட்காந்துருந்தோம். கொஞ்ச நேரம் தம்பி இருந்ததால் கூடயே வச்சுட்டு உட்காந்துருந்தோம். அவர் ரொம்ப நாளாக ஆகுது கோயிலுக்கு வந்து, இந்த கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பக்கத்தில் தான் இருக்குது. என்னவோ தெரிலங்க, இந்த பக்கத்தில் இருந்துச்சுனாலே அந்த கோயிலோட அருமையும் நம்மளுக்கு தெரிய மாட்டேது. கோயிலுக்கும் நம்ம போக மாட்டேங்கிறோம். எட்டக்க இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போகிறோம். அப்புறம் ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீட்டுக்காரங்க வந்து வீட்டில் இருந்ததால் அவங்க வந்து படைக்கிறேன்னு சொன்னாங்களா, சரி படைங்கன்ட்டேன். அவங்களுமே கந்த சஷ்டி விரதம் இருக்காங்கன்னு ஆல்ரெடி நான் வீடியோவில் வந்து சொன்னேன். அதனால் இன்றைக்கி அவங்கள தான் வந்து ஈவினிங் போல் படைச்சாங்க. பாப்பா வந்து ஈவினிங் டியூஷன் கிடையாதுன்னுங்கிறதால மார்னிங்கே முடிஞ்சிட்டுனால அவர் இருந்தார். தம்பி வந்து மணி அடிச்சிட்டு இருந்தார். அக்காட்டெல்லாம் கொடுக்கவே மாட்டார். இன்றைக்கி வந்து வெண்பொங்கல் தான் வந்து செஞ்சுருந்தேன் குதிரைவாலி அரிசியில். அதுக்கப்புறம் பாலும் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அப்படியே வீடு ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காமிச்சிட்டு நாங்கள் வந்து நெய்வேத்தியம் பண்ணதை சாப்பிட வந்து ஆரம்பிச்சிட்டோம். இதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எது மாதிரிலாம் வீடியோ போடலான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.